ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்ட் 2 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ. இன்ஷால்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதேமாதிரி பார்ட் 1ல் கட்டிங் இருக்குது. இன்ஷால்லா அதையும் செக் பண்ணுங்கள். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதில் பார்ட்டாக தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்ட்டு தைக்க போகிறோம். அதேமாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா நச்சுன்னு ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பேக் பார்ட் எடுத்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறது. இதேமாதிரி கெட்ட பக்கம் குறிச்சிக்கிட்டோம். ஓகேவா? அதுமாதிரி கெட்ட பக்கம் குறிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நார்ச் இருக்கா அந்த இடத்த பார்த்துக்கிட்டு அப்படியே அழகாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டோமா, 1/2 இன்ச்சு உள்ளார போகிற மாதிரி வச்சு அழகாக நீட்டாக தைச்சி எடுக்க வேண்டியது தான். இதை ஒன்றும் இல்லை, இதேமாரி பொறுமையாக வச்சு 1/2 இன்ச்சு உள்ளார வச்சு இதேமாரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்காதீங்க. நம்ம கஸ்டமர் துணி நம்ம நீட்டாக அழகாக தைச்சி கொடுக்கணும். நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம கஸ்டமருக்கு நம்ம தைச்சது பிடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக தைச்சி கொடுக்கணும். இதேமாரி நாட்ச் பண்ண இடத்துல அழகாக நீட்டாக கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிட்டு தைச்சி முடிச்சு தையல், படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். முடிச்சு தையல் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதேமாரி பாதியாக மடக்கிக்கோங்க. இது வந்து கெட்ட பக்கம்தான். இப்போ இதில் வந்து இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தில் 4 இன்ச் வச்சு கரெக்டாக 4 இன்ச் இருக்கான்னு பார்த்து வச்சு குறிச்சிக்கோங்க. மேலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு அதுக்கு மேலே குறிச்சிக்கிட்டு கோடு போட்டுக்குவோம். இதேமாரி இந்த பக்கமும் பண்ணுவோம். இப்போ இது எதுக்கு அப்படின்னா டக்கு பிடிக்க போகிறோம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதான் ப்ளவுஸில் இதேமாரி டக் பிடிச்சிடலாம். அப்படியே 1/4 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே நுனியில் வந்து நிப்பாட்டிடலாம். அதேமாதிரி அந்த பக்கமும் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரியே வரிசையாக தைங்க. ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை முடிச்சிருங்க. உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது பேக் பார்ட் முடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா கை தைக்க போகிறோம். கை ஜாயின் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். இது கை கீழே தைச்சிட்டு வைக்க போகிறோம். இப்போ இதேமாதிரி எடுத்துக்கிட்டு கெட்ட பக்கம் குறிச்சாச்சு. இப்போ இதில் வந்து இதுலேயும் நார்ச் பண்ண இடத்துல அழகாக அப்படி மடக்கி வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஹெம்மிங் சில பேர் கேட்பாங்க. அப்படி கேட்குறதா இருந்தால் 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு இதேமாரி மடக்கி வச்சு நடுப்புற தைச்சி எடுத்துக்கணும். என் கஸ்டமர் ஹெம்மிங் கேட்கல, தைச்சி கேட்டிருக்காங்க. அதனால் நான் இந்த 1 இன்ச்சுக்கு கொஞ்சமாக 1/4 இன்ச்சு மடக்கி 3/4 இன்ச்சு வெளில அழகாக பட்டையாக தெரிகிற மாதிரி வச்சு தைக்கிறேன். இன்ஷால்லா அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பட்டையாக இருந்தால் அழகாக இருக்கும் கை. இதேமாரி நம்ம இந்த 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கே வந்து கரெக்டாக தைச்சி எடுத்துக்குவோம். நம்ம அங்கங்கே நார்ச் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும். இதேமாதிரி இந்த கையையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அடுத்தது வந்து 3வதாக பார்ட் 3 வந்து நம்ம ஸ்டெப் 3 வந்து இந்த மாதிரி நம்ம கப் ஷேப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் கெட்ட பக்கம் குறிச்சாச்சு. இதில் நம்ம மிட் பாயிண்ட் குறித்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து நல்லா டார்க்காக தேய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்து 1/2 இன்ச்சு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்தால் போதும். அதேமாதிரி அந்த பக்கம் வந்து 1 இன்ச் எடுத்தால் போதும். இந்த சைடில் வந்து 1.5 இன்ச் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது 1/2 இன்ச்சு, இது 1 இன்ச்சு, இது வந்து 1.5 இன்ச்சு. எவ்வளோதான். இது வந்து நேராக கோடு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு அளவு வரும். அதேமாதிரி அந்த கெட்ட பக்கத்து இந்த கெட்ட பக்கத்தையும் ஒன்றா வச்சு இப்படி போட்டு நல்லா அப்படி தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டோம் அப்படின்னா அது உள்ள அச்சு வந்து இதில் பதிஞ்சிரும். இதுக்குன்னு தனியாக நம்ம அளவு எடுத்துக்கிட்டு நேரத்தை வீணாக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு அதில் வந்துடும். இப்போ இதை நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். எப்படி தைக்கிறோன்னு பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு இதை தைங்க. ஃபஸ்ட்டு இந்த கப் ஷேப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதை தைங்க. அதில் 1/4 இன்ச் அளவு இருக்கும்ல நம்ம ஜாக் மிஷினில், அந்த 1/4 இன்ச் அளவுலேயே அழகாக தைங்க. 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 1/4 இன்ச்சிலே வந்து இங்கே நுனியில் வந்துடணும். சாக் பீஸால் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே அழகாக நுனியில் மெலிசாக வந்து நிப்பாட்டணும். நல்லா முடிச்சு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதேமாரியே கீழேயும் அடுத்தது 2வது தான் நம்ம கீழே தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சைடில் தைக்கிறோம், 2வது கீழே தைக்கிறோம், 3வது தான் ஆம் ஹோலில் தைப்போம். இப்போ இதே மாதிரி அந்த நார்ச் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக வந்து இதில் தைச்சி முடிச்சிடுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து 3வது வந்து இந்த சைடில் ஆம் ஹோல் தைக்க போகிறோமா, அதில் இந்த கீழே பிடிச்சோம்ல முக்கோண ஷேப்பில், அதை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆம் ஹோலையும் பிடிச்சி இழுங்க. அழகாக இப்படி வளைஞ்சி இழுத்து வரும். நேர் கட்டிங்கன்னா வளைஞ்சி இழுத்து வரும். அதுலேருந்து அது 1/4 இன்ச் வந்து அப்படியே சைடாக வந்து நிப்பாட்டி அதேமாதிரி தைக்க வேண்டியது தான்.
இதை வந்து கீழே மடக்கி தைச்சிக்குவோம். அதே நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா அப்படி பிடிச்சி இழுக்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது பிடிச்சி இழுக்கிறப்ப இழுத்து வந்தால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சி. இதையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இப்போ கீழே பட்டி பார்க்க போகிறோம். நம்ம கப் ஷேப் வெட்டணும் இல்லையா, அதில் கீழே உள்ள மிச்ச துணிலேயே நம்ம வெட்ட போகிறோம். அதில் வந்து இந்த அளவு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு இப்போ இதில் வந்து எவ்வளோ நீளம் எடுக்கலான்ட்டு வந்து அதை நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இது மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். பேக் பார்ட் தைச்சோம் இல்லையா, அதை விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கப் ஷேப் வச்சுட்டு இதில் நம்ம அளவு டேப்பால் அளந்து பார்க்கலாம். நமக்கு இதில் எவ்வளோ அளவு துணி தேவைப்படுது அப்படின்னு அளந்து பார்க்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச் போயிடும் தையலுக்காக. கீழே வந்து நமக்கு 1 இன்ச் 1.5 இன்ச் கூட தேவைப்படலாம் மடக்கி தைக்கிறதுக்கு. அதனால் ஒரு 5 எடுத்துக்கோங்க தாராளமாக. 5 இன்ச் எடுத்துக்கலாம் நீளம். பார்த்துக்கோங்க. இதேமாரி பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி பத்தாமையும் போகாது, கரெக்டாகவும் அமையும். சூப்பராக நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான முறையில் நான் ப்ளவுஸ் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். இதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக கோடு போட்டாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதேமாரியே ஒரு பட்டியையும் ரெடி பண்ணிக்கிறோம். அப்படியே மேலே போட்டு வரைஞ்சி வெட்டினாலும் சரி, இல்லை அப்படியே தூக்கி போட்டு வெட்டினாலும் சரி, அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம 3 பட்டி வைக்க போகிறோம். ஒரு பக்கம் 3 பட்டி, இன்னொரு பக்கம் 3 பட்டி வைக்க போகிறோம். இந்தமாதிரி நாட்ச் பண்ணிக்கோங்க. பட்டன் பக்கம் வரத்துக்கு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால் நாட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு பட்டி வைக்க போகிறோம். இதுதான் சூப்பரான ஒரு சீக்ரெட்டான விஷயம். இதை வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ ப்ரா போட்டால் எப்படி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும், அந்த மாதிரி நிற்குங்க 3 பட்டி வச்சோம் அப்படின்னா. இதையும் அதேமாரி கொஞ்சம் கம்மியாக வெட்டினா போதும், ஏன்னா இது நடுப்புற போயிடும். அதனால தான் இப்போ 3 ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம கப் ஷேப் அந்த துணி எடுத்தாச்சு. இப்போ மேலே வந்து நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு, அதேமாரி கீழேயும் ஒரு நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. நார்ச் பண்ண இடமா பார்த்து பட்டி சைடு வர மாதிரி பாருங்கள், பட்டன் பட்டி சைடு வர மாதிரி பாருங்கள். மறந்து மாற்றி தைச்சிடாதீங்க. இதேமாரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 3வது துணியை எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து வைங்க. வச்சுட்டு இதேமாரி வச்சுக்கோங்க. அந்த துணி பாருங்கள் அவ்வளோ வளைவாக வச்சுருக்கேன்னு, அந்த கப் ஷேப் துணியை அந்த வளைவாகவே நம்ம வளைவாக தைச்சி எடுக்க போகிறோம். இந்த பட்டி கீழ்பட்டி தைப்பது எப்படின்னு ஒரு லாங் வீடியோ பொறுமையாக போட்டிருக்கேன், வேணால் புரியலன்னா அதையும் பாருங்கள். இதாடி வளைவாக அழகாக கொண்டு வரணும். அவ்வளோதான். அதுலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வச்சு ஃபுல்லாக தைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இந்த மொத்தம் 4 துணி இருக்குங்க. கப் ஷேப் துணியை சேர்த்தா மொத்தம் 4 துணி இருக்குது. அதை அழகாடி வரிசையாக தைச்சி எடுத்துடலாம். இந்த மேலே உள்ள துணியை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் அசிங்கமாக வெளியில் தெரியும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை நார்ச் பண்ணிடலாம். ஃபுல்லாக நார்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும் படிமான தையல் போடுறப்ப. அவ்வளோதான். இதை திருப்பி விட்டுட்டு இதை நம்ம மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுடலாம். நான் கீழே வந்து பட்டி தைக்கிற லாங் வீடியோவும் பட்டன் பட்டி தைக்கிற லாங் வீடியோவும் நான் கீழே கொடுக்குறேன் இன்ஷால்லா. அந்த லிங்க்கெல்லாம் இன்ஷால்லா நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள் பார்க்கலனா. இதேமாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு பிசுறு கூட இருக்காது. இதேமாதிரி 2த்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே எப்படி மடக்கி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதேமாதிரி பேக் பார்ட்டை போடுங்க. அதில் போட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை நார்ச் பண்ண இடத்துல வச்சுக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு கீழே குறிங்க. அவ்வளோதான். அதேமாதிரி இதையும் பார்த்து குறிங்க. 2த்தையும் குறிச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாகவும் கோடு போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை மடக்கி தைக்க வேண்டியதுதான். இதையும் அந்த பட்டி இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன், எப்படி அளவு எடுக்கிறது குறிக்கிறதுன்ட்டு. நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்து என்னான்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. இது கொஞ்சம் ரொம்ப லாங் வீடியோ, அதனால் என்னால் கொஞ்சம் பொறுமையாக போட முடியல, அவ்வளோதான். இப்போ பட்டன் பட்டி தைக்க போகிறோம். கழுத்து தைச்சோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் துணியிலே தைக்க போகிறோம். வெட்டினோம்ல, கழுத்து வெட்டினோம்ல, அந்த பேலன்ஸ் துணி. இப்போ அளவு பார்த்துட்டு குறிச்சிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து இதுலேயே நம்ம பட்டன் பெட்டிக்கு 2 பக்கமும்
கொக்கிக்கும் வி பட்டிக்கும் ரெடி பண்ண போகிறோம். கொக்கிக்கு வந்து சின்னதாக இருந்தால் போதும், வி பட்டிக்கு தான் பெருசாக வேணும். அதனால் இதில் வந்து அதில் இப்போ பாருங்கள், அதில் 3/4 சைஸ் எடுத்துருக்குது பாருங்கள், 2.25 இன்ச் இருக்குது. அந்த அளவு போதும் கொக்கிக்கு. அதோட கம்மியாக வச்சா கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு நார்மலாக இது கரெக்டாக இருக்கும், பத்தாமல் போகாது, சூப்பராக இருக்கும், துணி கரெக்டாக இருக்கும். இது வலது பக்கம், அது இடது பக்கம்னு குறிச்சாச்சு. இப்போ இது இடது பக்கம் சின்னதாக வெட்டணும் இல்லையா, அந்த துணியை வச்சுக்கோங்க. வச்சு மேலே 1/2 இன்ச்சு வச்சு நீட்டாக தைச்சி எடுத்துடலாம். மேலே வரப்போ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் பட்டன் பட்டி வீடியோவில், கொக்கி பட்டி வி பட்டி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி படிமான தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி மடக்கி உள்ளார மடக்கி வச்சு இதை அப்படியே தைச்சி எடுத்துடலாம். நான் சொன்ன மெத்தடிலே ப்ளவுஸ் நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வருதா இல்லையா, ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும், நான் எதிர்பார்ப்பேன் இன்ஷால்லா. இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து தைக்கலாம். இப்போ அடுத்தது இந்த மாதிரி வலது பக்கம் இதே மாதிரி கெட்ட பக்கம் வச்சு 1/2 இன்ச்சு மேலே மடக்கி வச்சு ஃபுல்லாக தைச்சி இதேமாதிரி நீட்டாக தைச்சி எடுத்துடலாம். இது மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மேலே விட்டு தைப்போம். இதே மெத்தட் தான், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லாங் வீடியோ. அதே மெத்தட் தான் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இதை மடக்கி வச்சு வி தைச்சி எடுத்துடலாம். வி எங்கெங்கே வரப்போதோ அங்கெல்லாம் குறித்து எடுத்துக்கிட்டு அது குறிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தைக்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாட்டு நம்ம குறிக்காமலாம் தைக்கக்கூடாது, குறித்து தைங்க. மாதிரி தைச்சி வி அழகாக போட்டு ஃபுல்லாக அந்த வி அந்த 5 இதுலேயும் 5 வி வர மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக தைப்போம். தைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இது வந்து சரிசமமாக வச்சு பாருங்கள். பட்டன் பட்டியிலேருந்து கீழேருந்து வச்சு பார்த்துட்டு மேலே பாருங்கள், கொஞ்சோன்னு முன்னப்பினையாக இருக்குது, அதை அப்படி குறிச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் முன்னப்பினையாக இருக்குது அதை குறித்து எடுத்துகிட்டு அதை அப்படியே லைட்டாக கட் பண்ணி வளைவாக எடுத்துருங்க. அதேமாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இது மட்டும் இந்த பிரச்சனையே வராது. இது இப்போவே நம்ம சரி பண்ணிட்டோன்னா இந்த பிரச்சனை வரவே வராது. ப்ளவுஸில் முன்ன பின்னமாக அசிங்கமாக இருக்காது. இப்போ அடுத்தது வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பார்ட் எடுத்தாச்சு, நல்ல பக்கம் வச்சுருக்கேன், கெட்ட பக்கம் கீழே இருக்குது. இதுக்கு மேலே ஃப்ரண்ட் இருக்குல்ல, இந்த இது முன்பக்கம் இருக்குல்ல, அதை வந்து அதே மாதிரி நல்ல பக்கம் கீழே பார்க்குற மாதிரி வச்சுட்டு மேலே கெட்ட பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்ட்ரு பிடிச்சி எடுத்துடலாம். ஃபுல்லாக மாதிரி ரெண்டு தையல் ஓட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சி இப்படி திருப்பி போட்டு கழுத்துலேருந்தே தைங்க, கழுத்து பக்கத்துலேருந்தே தைங்க, ஆம்ஹோல் பக்கத்துலேருந்து தைக்காதீங்க எப்போதுமே. அந்தமாரி தைச்சி எடுத்துருங்க. இப்போ கையில் வந்து துணி பத்தலைன்றனா இந்தமாரி துணி எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி அதை நம்ம வந்து அந்த 4 பக்கமும் ஜாயின் பண்ணிடுவோம். கையில் 2 சைட்லேயும் நம்ம இது மாதிரி ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒன்று ஒட்டு கொடுத்து காட்டுறேன். அதேமாரி தான் எல்லாத்தையும் நம்ம ஒட்டு கொடுக்க போகிறோம் பாருங்கள். அதுக்கு மேலே படிமான தையல் போட்டுறணும். இப்போ தான் துணி ரொம்ப அசிங்கமாக இருக்காது. இதேமாரியே மற்றதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளவுஸு எடுத்து வச்சுக்கோங்க. இது விரித்து வச்சுட்டு இதில் வந்து நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு நாட்ச் பண்ணோம் இல்லையா, அது வந்து முன்பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அதை பார்த்துட்டு தைங்க. ஏன்னா முன்கைன்னு நான் நாட்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் தைச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதை கவனமாக அதை பார்த்து கரெக்டாக வச்சு தைக்க வேண்டியது தான். கரெக்டாக வந்து முடியுது. இதேமாரியே அந்த பக்கமும் தைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பக்கமும் தைச்சி எடுத்துடலாம். வரிசையாக அப்படியே அழகாக நீட்டாக தைச்சிடலாம். இதே மாதிரி செகண்ட் ஸ்டிச்சும் போட்டுருங்க. அதுலேயே பின்னாடி கீழே சிக்குதா இல்லைன்னு கவனிச்சிக்கோங்க. கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தைக்கிறப்ப. ஏனந்தானே தைக்கக்கூடாது. இதேமாரி இந்த பக்கமும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இது எப்படி சைட் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் சொல்கிற மெத்தட்லேயே ஒவ்வொன்றா பண்ணுங்கள். அது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும்.
இதே மாதிரி கை நீட்டாக வச்சாச்சு, கரெக்டாக வச்சாச்சு. அளவு ப்ளவுஸ் எடுத்து வைங்க. வச்சுட்டு கீழே வந்து கரெக்டான அளவு குறிச்சிக்கலாம். அதேமாரி ஆம்ஹோல் அளவையும் பார்ப்போம். ஷோல்டரில் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு ஆம்ஹோல் அளவையும் பிடிச்சிக்கிட்டு அந்த நாச் பண்ண இடத்துக்கிட்ட கரெக்டாக வரும். அது அழகாக குறிச்சிக்கலாம். அதையும் கீழே வந்து ஒரு ஒரு 2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கலாம். 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ பிடிச்சிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு இடுப்புக்கிட்ட நல்லா ஃபிட்டிங்காக போடுவாங்க. அதனால் பார்த்துக்கிட்டு வேணால் நம்ம சைட் திரும்பி வேணால் பிடிச்சிக்கலாம். லூஸாக இருந்தால் கூட கீழே மட்டும் பிடிச்சிக்கலாம். இதுமாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. நேராக இருக்கணும் கோடு. கையிலேருந்து நேராக அப்படியே தைச்சி எடுத்துடலாம். ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து கை வச்சுக்கிட்டு நீட்டாக அப்படியே தைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நேராக வருது. கீழே பாருங்கள், முன்ன பின்னமே இல்லை. நான் சொன்ன மாரி வெட்டி தைச்சதால் இவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரச்சனையே எனக்கு வராது. நான் இதேமாரி ட்ரை பண்ணுறதால. அதேமாதிரி இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ளவுஸாக இருக்கட்டும், எதாவது சொல்லித்தரதாக இருக்கட்டும், அதுக்கு வந்து அமௌண்ட் கேட்டு இந்தமாரி கிளாஸாக எடுக்கிறாங்க, வீடியோ கால் எடுக்கிறாங்க. நம்ம அந்தமாரி பண்ணாமல் என்னமாரி நான் மிடில் கிளாஸ் என்னமாரி நீங்களும் எவ்வளோ பேர் இருப்பீங்க, என்னை பார்த்து நீங்களும் பயனடையணுன்ட்டு தான் நான் ஒரு நல்ல மனசோடு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். மனுஷங்களுக்கு மனுஷங்க தான் உதவிக்கணும். இப்போ இது வந்து இது மாதிரி ஜிக்ஸாக் கத்திரிக்கோலாக கட் பண்ணியாச்சு. நேராக வந்திருக்கு. இந்த பாருங்கள், உள்ளார திருப்பி பார்த்தா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு கரெக்டாக இருக்கான்னு நீட்டாக வச்சு பார்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ கழுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கழுத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்து மிச்சம் துணியில் இந்த மாதிரி ஸ்கேல் அளவு வச்சு கோடு கிழிச்சிக்குவோம். 4 இருந்தால் போதும். இது அப்படியே கிராஸ் கட்டிங். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ கழுத்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சு ஒரு அரை இன்ச்சு மடித்து வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீட்டாக தைச்சி எடுத்துடலாம். ஃபுல்லாக தைச்சி எடுத்துட வேண்டியதுதான். நாச் பண்ணிடலாம். ஃபுல்லாக நாச் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வளைவுலாம் கரெக்டாக அழகாக வரும். இன்ஷால்லா நான் சொன்ன மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி மடக்கிக்கிட்டு அங்கே வச்சு ஒரு மடக்கின மேலேயே தேய்ங்க. மடக்கியிருக்கோம்ல, அதை அப்படியே நல்லா பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தேய்ங்க. இது ஹெம்மிங் கேட்டாங்க அப்படின்னா இதை உள்ளார வச்சு ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் கேட்கல அப்படின்னா உள்ளார வச்சு அடித்து இது மாதிரி கெட்ட பக்கம் வச்சு அடித்து தைச்சி கொடுத்துருங்க. ஹெம்மிங் கேட்டாங்கன்னா இதை மாதிரி தைக்காமல் ஹெம்மிங் பண்ணால் போதும். ஹெம்மிங் கேட்கல என் கஸ்டமர், அதனால் நான் இதை அடித்து தைச்சி தந்துடுறேன். இதேமாதிரி இந்த நுனியிலையும் தைச்சி எடுத்துப்போம் நல்ல பக்கம் வச்சு. இன்னும் பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும், உப்பிக்கிட்டு இருக்காமல். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு ப்ளவுஸ். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க.